இன்னைக்கு காலையில ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன மீன்னே தெரியல. இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இது ஏதோ பாக்குறதுக்கு நெத்தோலி மாதிரி இருக்கு. என்ன மீனே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இது என்ன மீன்னே தெரியல. ஆத்து மீன் சொன்னாங்க. ஆத்து மீனா இல்ல கடல் மீனா ஒன்றும் தெரியல. உங்களுக்கு மீன் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, மீன் கறி வைக்கலாங்க காலையில். இந்த மீனை ஃப்ரை பண்றதுக்கும் இந்த மீனை வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்துருக்குறேன். ரெண்டு மீனை என்ன மீன் தெரியாது. இந்த மீனை எங்க ஊர்ல நெத்தோலி மீன் சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. பட் வந்து இங்க மீன் நம்ம வாங்கணும் அப்படின்னா மீனை வந்து நல்ல தரவா கிளீன் பண்ணி தருவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அண்ணா நீ கழுவிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து இந்த மீனை வந்து ஃப்ரை பண்றதுக்கு நம்ம பவுடர் மிளகாய் தூள் எல்லாம் அப்ளை பண்ணுவோம். இதை வந்து கறி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஃப்ரை பண்றது நம்ம மிளகாய் மிளகாய் தூள் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி கறி வைக்கிறதுக்கே தெரியாது. கிச்சன் சைடு போனது இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஃபேமிலி லைஃபுக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சமைக்க வேண்டியிருக்கு. நல்லா இல்லைனாலும் நம்ம தான் சாப்பிடணும், நல்லா இருந்தாலும் நம்ம தான் சாப்பிடணும். வேற வழி, வேற ஒரு வழியும் இல்லை. ஃபிஷ் வந்து இந்த மாதிரி வரைய வச்சாச்சு. நீங்க அதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சைடு அப்படியே வச்சு. சரி, நீ வந்து பேபியை தூங்க வச்சிருக்கிறேன். அவன் என்ன பண்றான், தூங்குறான், நான் என்ன பண்றேன்னு பாப்பா. அவன் தூங்குற டைம் தான் எல்லாம் பண்ண முடியும். எந்திரிச்சானா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அங்கேயே ஓடிட்டே தெரியும். அதனால பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹேண்டில் பண்ணுறேன். இது நல்ல தூக்கம், அவனை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். மீன் கறி வைக்கிறதுக்காக முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம். இந்த இதை வந்து நம்ம எங்க ஊர்ல உள்ளின்னு சொல்லுவோம், பெரிய உள்ளி அப்படின்னு சொல்லுவோம். பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி கொண்டு வரேன். சேர எலும்பு வச்சுன்னு அவ்வளவுதான். சேர தூக்கணும் ஃபர்ஸ்ட். பா வா மகள் பா. சரி, கீழே உட்கார வச்சுட்டு என்னோட ஒர்க்க பாக்கணும். கீழே உட்கார வச்சு அழகானு தெரியல. சரி பாப்போம். சரி மகள் கீழே உட்காரு. மக்கள் இவ்வளவு வந்து நம்ம அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கு. இவ்வளவுத்தையும் போட்டு நம்ம அரைப்போம். தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் எனக்கு தூவி வச்சுதான் போறாங்க. இப்ப நான் மட்டும்தான் கறி சாப்பிடுவேன் தெரியும். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இவ்வளவு தேங்காய் தான் எடுத்துருந்தேன் அரைக்கிறதுக்கு. எனக்கு மட்டும் தான் சமைப்பேன் எனக்கு. சரி, அவங்க ஃப்ரை பண்றதுதான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னமோ தெரியல, மீனோட ஸ்மெல் பிடிக்காது. அதனால வந்து அவங்க கறி வைக்கிற மீன் வந்து சாப்பிட எடுக்க மாட்டாங்க அவங்க. இதை நான் இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜார்ல எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து ஜார்ல இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோத்தையும் வந்து நம்ம நல்ல தரவா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறோம். இப்ப நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போட சேட்டை தாங்க முடியல. அப்போ ஸ்டார்ட் பண்ணி அவனோட பாப்போம் என்ன பண்றாங்க. ஒரு வேலையை சேர தொட்டில உட்கார வச்சாச்சு. இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது, ஒண்ணுமே பண்ண விட மாட்டேன். அதனால அவன் உட்கார வச்சாச்சு. பண்ற வேலையை பாருங்க. திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை சிரிச்சே சமாளிப்பாரு. நெக்ஸ்ட் நான் வந்து ரசம் வைக்க போறேன். ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நல்ல மிளகாய், அப்புறம் வந்து ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 3 வத்தல் மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து மல்லி முழுசா போடுறது ரொம்ப நல்லது. நான் மல்லி முழுசா எல்லாத்தையும் நல்லா மல்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு நம்ம எடுக்கலாம் ரசம் வைக்கிறதுக்காக. பிச்சு போடும் பிச்சு உட்கார எவ்வளோக்கு ஒழுங்கா. என்னோட பேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ரொம்ப பசிச்சா மட்டும்தான் அவன் அழுவான். அப்போ வந்து எல்லாம் பின்னாடி காலையில் சுற்றி அந்த மாதிரி வருவான். மற்ற மாதிரி அவன் பாட்டை விட்டு விளையாடுவான். சில பிள்ளைங்கள மாதிரி சும்மா எதுக்கு எடுத்து நான் அழுத்துட்டெல்லாம் இருக்க மாட்டான். அந்த வகையில் அவன் வந்து காட்ஸ் கிஃப்ட்னு சொல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுனால தான் நான் இப்போ சமைக்கிறேன்.
இந்த மாதிரி அவனை ஒரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவன் எங்கேயாச்சும் ஊந்து போயிடுவான். அதுதான் எனக்கு பிரச்சனை. மற்ற மாதிரி அழுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதனால நம்ம வீட்டுக்கு ஃப்ரீயா சமைக்கிறோம். ரசம் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கிறேன் ரசம் வைக்கிறதுக்காக. புளி ரொம்ப கூடி போயிடுச்சு அப்படின்னால ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். எங்க 2 பேருக்கு தானே, அதனால நான் கொஞ்சம் தான் ரசம் வைப்பேன். ரசத்துக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். ரசம் டேஸ்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா புளி கரைசல் கூட தக்காளி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம ரசம் வைக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ரசம். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணணும். எங்க ஊர் புளி இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நீட்டா இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. புளி எல்லாம் எடுத்து குத்தி அழகா வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த புளி. இதுல இனி இந்த புளியில தான் குழம்பு வைக்கணும். இப்ப நான் குழம்புக்கு இவ்வளவுதான் புளி எடுத்துருக்கிறேன். இவ்வளவு புளி போதும். அவ்வளவு போட்டாம நல்லா புளிப்பா இருக்கும். சரி, வேற வழி இல்லை, இவனுக்கு இனி சாப்பாடு கொடுக்கணும். அப்படித்தானே போ. சரி, இப்ப வந்து புளி தண்ணியை கரைசல வச்சுட்டு எல்லாமே ரெடி ஆயிட்டு இனி அடுப்புல வந்து பத்த வச்சுட்டு போயிடுறேன். இவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா சரிப்பட்டு ஆகாது. இல்லைன்னா ஒரு செகண்ட் அங்க இங்க நகர விடாம. இப்ப அந்த புளி வேணும், கொடுக்கணும். கொடுத்து அப்படி சாப்பிட்டுவார். சமையல்ல பாதியிலே கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது. சரி, சாப்பாடு கொடுக்குறது. அவன் சாப்பிட்டதோட முக்கியம் நமக்கு வேற எதுவுமே இல்லை. செல்லக்குட்டிக்கு ரொம்ப பசி, வயரெல்லாம் பார்த்தா ரொம்ப சுருங்கி இருந்துச்சு, பார்க்கவே பாவம் போல இருந்துச்சு. அதான் நான் பிள்ளைய வந்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து வந்துருச்சு. சரி, இனி அவனை அப்படி ஐஸ் ஊத்தி கீழே உட்கார வச்சுட்டு இது நம்ம திரும்ப மறுபடியும் சமையல் ஆரம்பிக்கும். அந்த அடுப்புல கறி வச்சிருக்கிறேன். என்னாச்சும் ஏதாச்சும் ஒண்ணும் தெரியாது. போய் பார்த்தாலும் தெரியும் என்னாச்சு அப்படின்னு. எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் மீன் கொதிச்சுட்டு இருக்கு. மீன் வெந்துடுச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் இன்னொரு பக்கம் ரசம் கொதிச்சிடுச்சு. ரசம் வந்துடுச்சு. இனி மீன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வைக்கணும். இதோட இவனுக்கு 7வது ஜட்டி மாத்தியாச்சு. யூரின் போறதான் ஜட்டி மாத்துறதான் யூரின் போறதும். சரி, பேபி நான் முன்னாடி வேற யாருக்காச்சும் பிள்ளைங்க வந்து கையில் கொண்டு வந்து தரும்போது அந்த பிள்ளைங்களை தூங்க வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓ, நம்ம கையில் வந்து பேபிஸ் தூங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிள்ளைங்களை தூங்க வச்சு நமக்கு போர் அடிச்சு போச்சு. இன்னும் தொந்தரவு இல்லை, பிள்ளை வந்து தூங்க வச்சா உடனே அப்படியே தூங்கிடுவேன். நல்ல பிள்ளை. ஒரு வழியாக அவன் தூங்கிட்டான், நல்லா தூங்கிட்டான். அவனை அப்படியே தூங்க வச்சுட்டு பேலன்ஸ் ஒர்க்கு பார்க்கணும். நான் வச்ச மீன் குழம்பு, அப்புறம் வந்து ரசம், ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்கிறேன். சரி, சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்ப்பேன். எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். நிஜமாவே கறி செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க அம்மா வைக்கிறதோடயும் நல்ல டேஸ்டா இருக்கு. நான் வச்சதுனால சொல்லல, சீரியஸாவே சொல்றேன். இது என்ன மீன்னே தெரியல. இது சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. செம்ம டேஸ்டா இருக்கு. நானும் எப்படி சமைச்சேன்னு தெரியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். 28 வயசு ஆகுது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கிச்சன் சைடு போனதே கிடையாது. எப்போச்சும் அங்க கிச்சன் சைடு போறேன் அப்படின்னா முட்டை பொரிச்சு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் கிச்சன் சைடு போவேன். மற்ற மாதிரி கிச்சன் சைடு போகவே மாட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். ஆனா எங்க அம்மா வைக்கிறதோடையும் டேஸ்டா தான் இருக்கு. நல்லா பிடிச்சி. சரி, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எவ்வளோ நேரம் யாராச்சும் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைக். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன். இன்னும் இருக்கு. இது வந்து இவ்வளோ மார்னிங் ரொட்டீன். இனி வந்து ஆஃப்டர்நூன் பேபியோட ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அப்புறம் இனி நான் பாத் பண்ணணும். மீன் காலையில வாங்கினதுனால என்னால பாத் பண்ண முடியல. ஏன்னா அது அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும். காலையில குளிச்சுட்டு ஃபிஷ் கறி வைக்க போறோம் அப்படின்னா அது செட் ஆகாது. ஏன்னா கையெல்லாம் அப்படியே ஸ்மெல் வந்துடும், பிடிக்காது. சரி, தான் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணோம்னா இவ்வளவுதான் மார்னிங் ரொட்டீன் இன்னையோட ஒர்க்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.